இறைமறையோடு இறை போதனையும் வழங்கிய உங்களுக்கு அல்லாஹ் ஈருலக வெற்றியை வழங்குவானாக. அடுத்து விழாவிற்கு வந்தவர்களை வரவேற்பதற்காக தமுமுக மண்டல செயலாளர் OMR ரஹ்மத்துல்லா அவர்களை அழைக்கிறோம். ரப்பி சஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹுலுல் உக்ததம் பிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏகவல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். இந்த அருமையான மாலை பொழுதில் இருந்த நாம் இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்று தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வளைகுடா அமைப்பான ரியாத் மண்டலம் சார்பாக, ரியாத் இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் சார்பாக சமுதாய நல்லிணக்க கருத்தரங்கம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு கிராத் ஓதி அமர்ந்திருக்கும் மண்டல துணைத் தலைவர் இப்ராஹிம் அன்வாரி அவர்களுக்கும் மற்றும் தலைமையுரையாற்ற இருக்கும் மண்டல தலைவர் மீமிசல் நூர் முகமது அவர்களுக்கும், இன்னும் முன்னிலை வைக்கக்கூடிய மண்டல நிர்வாகிகளுக்கும், தாயத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் மௌலவி அப்துல் காதர் மன்பை அவர்களுக்கும், சிறப்புரையாற்ற தாயத்திலிருந்து வருகை தந்திருக்கும் எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் பா அப்துல் சமாத் அவர்களையும், இன்னும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க இருக்கக்கூடிய மண்டல இணைச் செயலாளர் சகோதரர் சாக்கிர் பேக்கி அவர்களுக்கும், நன்றி உரை நவல இருக்கின்ற சிவகங்கை சவுல் அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று பல்வேறுபட்ட போக்குவரத்து நெரிசலில் இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை வந்திருந்த உங்களை அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் ரியாத் மத்திய மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இந்நிகழ்ச்சிக்கு இறுதி வரை இருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்து இரவு உணவையும் அருந்திவிட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் ரஹ்மானா அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரையும் வரவேற்றமைக்கு நன்றி. இப்பொழுது தலைமை உரை நிகழ்ச்சியினை தலைமை தாங்கி தலைமை உரையாற்றி தொடங்கி வைக்க மண்டல தலைவர் உயர் திரு மீமிசல் நூர் முகமது அவர்களை அன்போடு அழைக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. இந்த ஒப்பற்ற உலகத்தினை உருவாக்கி அதன் சாட்சி நபியாக்கி மிகிழ்தனை மலையாக்கி முழு உலகையும் தனதாக்கி நல்லதொரு அரசாட்சியை நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து அவனுடைய நல்ல ஒரு நோக்கத்திற்காக ரியாத் மண்டல இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபாரம் நடத்தக்கூடிய இந்த சமூக நல்லிணக்க கருத்தரங்கிலே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நின்று நிலவ பிரார்த்தித்து, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுகு உழண்டு பிற வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பெருவம் மீது கூடிய தீக்கு வீட்டிற்பேன் என்று நீங்கள் நம்பினீர்களோ என்று, அதாவது நம்மை வீழ்த்துவதற்காக நம்மை சிதைப்பதற்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அன்பான அறைகூறலாக அவர்களையும் ஒரு இணக்கம் பாராட்டி அவர்களோடும் ஒரு நட்பு பாராட்டக்கூடிய வகையிலான ஒரு அழைப்பை விடுப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ஒப்பற்ற கூட்டத்தை மிகுந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு 2 வார கால இடைவெளியில் வியாழக்கிழமை நிகழ்ச்சி நடத்துவது என்பது ஒரு அமில ஆற்றிலே நீந்துவதற்கு சமமான ஒரு நெருக்கடி என்பதை இங்கே அமைப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் மிகுந்த சாலை போக்குவரத்து நெருக்கடியான இந்த காலகட்டத்திலும் கூட பல மண்டலங்களுக்கு விட்டு கொடுத்து இந்த மண்டலத்தினுடைய இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுப்பதிலே நாம் சளைத்தவர்கள் இல்லை என்பதை
மெய்ப்பிக்கும் முகமாக எந்த கஷ்டமாக இருந்தாலும் வியாழக்கிழமையே நாம் நடத்தி விடுவோம், எனவே அதற்கான அனுமதிகளை நீங்கள் பெறுங்கள் என்று நம்மை பணித்திருந்தார்கள். அந்த அளவிற்கு பெற்றது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துவதற்காக மிகப்பெரிய உழைப்பை ஒவ்வொரு நிர்வாகியும் உறுப்பினரும் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த அருமையான கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்காக உழைத்து கொண்டிருக்கிற இறுதி வரை உழைக்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த உழைப்பிற்கு அல்லாஹ் அளப்பெரிய நற்கூலிகளை உங்களுக்கு வழங்கி அருள பிரார்த்தித்து, இந்த காலகட்டத்தில் ஏன் இந்த மாதிரியான கூட்டங்கள் சமூக நல்லிணக்க கூட்டம் நடத்தப்படுகிறது என்பதை உங்களுக்கு என்னுடைய தலைமை உரையாக சொல்லிவிட்டு நான் இடமமர எண்ணுகிறேன். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய தேசத்தில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை, குறிப்பாக முதல் இலக்கிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வீழ்த்துவதற்காக முனைந்திருக்கக்கூடிய சக்திகள் இந்த இஸ்லாமியர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கும் தொப்புள் கொடி உறவுகளாக்கி இருக்கக்கூடிய நம்மோடு மாமன்களாக, மச்சான்களாக, அண்ணனாக, தம்பியாக பலவிருக்கக்கூடிய மக்களின் மத்தியிலே ஒரு விஷ பரப்புரையை மேற்கொண்டு அதன் மூலமாக அவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி, இவ்வாறு 800 காலம் ஆண்ட அவுரங்காசீப் அப்படி செய்தார், திப்பு சுல்தான் இப்படி செய்தார், நிஜாம்கள் இப்படி இந்துக்களுக்கு எதிராக இருந்தார்கள் என்று ஒரு பசப்பு வார்த்தைகளை பாபர் தொடங்கி, பள்ளிவாசலை கட்டிய பாபர் தொடங்கி கடைசி 20ஆம் பகதூர் ஷா அவர்கள், ஜாஃபர் பகதூர் ஷா அவர்களுடைய முகலாய மன்னர் வரை இந்த பரப்புரையை மேற்கொண்டு அதன் மூலமாக நமக்கு மத்தியிலே, பிற சமூக மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை கணக்கச்சிதமாக வடக்கிலே செய்துவிட்டார்கள். அதனுடைய தலையீடு தெற்கிலே, குறிப்பாக ஒரு உறவு பாராட்டி வளர்க்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய தமிழ் சமூக மத்தியில் இன்றைக்கு புறையோடி கிடக்கக்கூடிய சில விசமிகள் தலையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்விதமான வழியையும் அனுப்பிவிடக்கூடாது. நாம் ஒரு சமூக நல்லிணக்கத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லிவிட்டு நமக்கு மத்தியில் செய்யக்கூடிய இந்த தவறான பரப்புரையை தகர்க்க வேண்டும். அதே போன்று இந்த தவறான பரப்புரையை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அமைப்பாய் திரள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக தான் இந்த சமூக நல்லிணக்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு காலத்திலே நினைத்தோம் இந்தியாவே இஸ்லாமியர்கள் 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்படுகிறார்கள் என்று. ஆனால் இந்தியாவிலே முஸ்லிம்கள் குடிமக்களாக கூட அவர்களை ஆக்கிவிடக் கூடாது என்று சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்களை அமல்படுத்தியது மாத்திரமல்லாமல் அதை அசாமிலே அதில் இருந்து, அந்த சட்டத்தில் இருந்து நடவடிக்கை மேற்கொண்டு 26 பேரை குஞ்சும் குழுவானாக அவர்கள் உறவுகாரர்களிடமிருந்து பிரித்து அவர்களை தங்கும், அதாவது அகதிகள் முகாமிலே தங்க வைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு அரசு மேற்கொண்டிருக்கிறது. மாட்டுக்கறி இந்தியாவிலே அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. வெளிநாடுகளிலே அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய முதல் நாடாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே இன்றைக்கு மாட்டுக்கறியின் பெயராலே சமீபத்திலே கூட சத்தீஸ்கரிலே மாட்டுக்கறியை அவர் உட்கொண்டார் என்பதற்காக ஒரு புலம்பெயர் தொழிலாளரை அவர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ரயிலிலே ஒரு வயதானவரை அடித்து தாக்கியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஊர்களிலும் இன்றைக்கும் நடந்து பசு பாதுகாவலர்கள் என்ற பேரில புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 விசமிகள் ஒரு வாகனத்தை நிறுத்தி நாங்கள் பசுவை பாதுகாக்கிறோம் என்ற பேரில வடக்கிலே நடந்த சம்பவம் தெற்கே வரை இன்றைக்கு வந்திருக்கிறது. அதே போன்று நாம் எதையெல்லாம் இன்றைக்கு நம் மீது அவர்கள் சாட்ட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டோமோ அந்த அடிப்படையில் இந்தியாவில் 3வது பெரிய சொத்து பத்துகளை உடைய ஒரு சமூகம் இருக்கும் என்று சொன்னால் வக்குபு வாரியம் இருக்கிறது. இராணுவத்துறை, ரயில்வே துறைக்கு அடுத்து மிகப்பெரிய 99.2 லட்சம் ஏக்கர் நிலங்களை கொண்ட வக்குபு வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகார மையத்தில் விசமிகளை உள்ளே கொண்டு போய் அவர்களுக்கு தேவையானதை எப்படி அம்பானி தன்னுடைய வீட்டை வக்குபு நிலத்திலே அமைத்தாரோ அதுபோன்று அவர்களுடைய திட்டங்களை வக்குபு நிலத்திலே இருந்து அமைப்பதற்கான ஒரு ஏற்பாடை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். முஸ்லிம்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டு அந்த நெருக்கடி மூலமாக அவரை வேற இருக்கக்கூடிய ஒரு வேலையையும், அதே போன்று முஸ்லிம்களுக்கும் மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு மத்தியில் ஒரு பிணக்கத்தை உருவாக்கி அவர்கள் அதை செய்தார்கள், இந்த கோயிலை இடித்தார்கள்,
இதை இந்த நம்முடைய இதை இந்த ஆலயத்தை இழைத்தார்கள் என்ற ஒரு தவறான பரப்புரையை இன்னைக்கு செய்து கொண்டு நம் மத்தியிலே விச கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி விச கருத்துக்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிதறி கிடந்து நாம் இதை ஒவ்வொரு ஊர்களிலும் அல்லது சின்ன சின்ன அமைப்புகளிலே இருந்து பணி செய்துவிட்டு அதிலே மாத்திரம் நாம் புலங்காயுதம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் இது போன்ற தீய சக்திகளை நாம் வீழ்த்த முடியாது. அன்பான சகோதரர்களே, நாம் அரசியலிலே அதிகாரம் பெற வேண்டி இருக்கிறது. Politics is a war without bloodshed, while war is political with bloodshed என்று சொன்னான் சீன புரட்சியாளன் மாவோ. போர் என்பது இரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது இரத்தம் சிந்தா போர் என்று சொன்னான். அந்த அரசியல் குறித்த ஒரு நுட்பமல்லாத ஒரு சமூக பார்வை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அடுக்குமொழி பேசுபவர்களுக்கு பின்னாடியேயும் அதே போன்று தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய இலக்கற்று பயணிக்கக்கூடிய பகைவனுடைய இலக்கை அறியாதவர்களோடு நாம் இன்றைக்கு இணக்கம் காராட்டி ஒரு அதிகார பலத்தை பெற வேண்டியவர்கள் சிதறி கிடக்கிறோம். எனவே நாம் அதிகாரத்திற்குள்ளே போனால்தான் நாம் நமக்கு எதிராக தீட்டப்படக்கூடிய சதிகளை தகர்க்க முடியும். இன்றைக்கு நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு வக்ஃப் வாரியத்தினுடைய திருத்த சட்டம் அனுப்பப்பட்டிருக்கிறது. போட்டுக்கொண்டு நம் சமுதாய மக்கள் இவருக்கு ஓட்டு போடுங்கள், உடனடியாக ஜனாதிபதிக்கு இமெயில்களை அனுப்புங்கள் என்று படித்த ஆளுமைகள் பலரும் நான் செய்வதை நான் அனுப்புவதை பார்த்திருக்கிறேன். மகிழ்ச்சி, சந்தோஷம். அதை தாண்டி அன்பான சகோதரர்களே, ஒரு பேரறிஞன் சொன்னான், ஆக்ஷன் வித்தவுட் நாலேஜ் ஃபூலிஷ்னஸ், வித்தவுட் நாலேஜ் ஆக்ஷன் ஃபூலிஷ்னஸ், வித் நாலேஜ் ஆக்ஷன் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய வேஸ்ட்னஸ் சொன்னான். அறிவு இருந்தும் செயல்படாமல் இருப்பது மிகப்பெரிய ஆபத்துக்குரியது. அறிவில்லாமல் செயல்பாட்டிலே இருப்பது, அதாவது அறிவில்லாமல் ஒரு விஷயத்தை செயல்படுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். அறிவு இருந்தும் அந்த செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருப்பது மிகப்பெரிய பாதிப்பு, வேஸ்டான விஷயம் என்று சொன்னான். எனவே கல்வித்துறையிலே பெரிய பெரிய பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய நாம் அமைப்பாய் திரண்டு அந்த அமைப்பிலும் வெறுமனே ஒரு காட்சி அமைப்பாக இல்லாமல் எந்த துறையிலே அதிகாரம் மிகுந்து கிடக்கிறதோ, எந்த இடத்திலே அதிகாரம் குவிந்து கிடக்கிறதோ அதை நோக்கி பயணப்படக்கூடியவர்களாக, வெறும் வணிக நோக்கமற்ற படிப்புகளை தாண்டி நம்மை அதிகாரப்படுத்தக்கூடிய படிப்புகளை நோக்கி நாம் பாய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்காக நாம் அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டியிருக்கிறது. நம்மோடு பழகக்கூடிய மாமன் மச்சான்களோடு இணக்கமும் அணுக்கமும் நாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே இதையெல்லாம் உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக பாடம் எடுத்துவதற்காகவும் அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உஸ்வத்துல் ஹஸனா, மனிதரின் முன்மாதிரி. அன்பான சகோதரர்களே, ஆனால் அவர்கள் பல விஷயங்களை ஒரு ஆட்சியாளராக, ஒரு மத போதகராக, ஒரு நல்ல குடும்ப தலைவனாக, ஒரு அரசியல் அற்ற மக்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் மக்களை அணுக வேண்டும், எப்படியெல்லாம் உங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை செய்ய வேண்டும், அரசியல் என அத்துணை படிப்பினையையும் செய்து கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பிற சமூக மக்களோடு நட்பு பாராட்டினார்கள், நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்து அவர்கள் தாங்கியிருக்கக்கூடிய அந்த கருத்தியலை, அவர் தாங்கிய பின்பற்றிய அந்த இஸ்லாமிய இயலை அன்றைக்கு இருந்த ஐயாமுல் ஜாஹிலின் என்று சொல்லக்கூடிய காட்டு சமூகத்திற்கு மத்தியிலே அந்த கருத்து பரப்புரையை தன்னுடைய நற்பண்புகளின் மூலம் பரப்பி அவர்களை சரியான பாதை நோக்கி திருப்பினார்களோ அந்த விஷயத்தை ஏற்படுத்துவதற்காக. அதே போன்று இந்த சமூகம் இன்றைக்கு வெளிநாட்டு மோகத்தின் பெயரால வணிக ரீதியான கல்வியிலே தான் அதிகம் ஆர்வப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அவர்களை அதிகார ரீதியிலே அவர்களை திரைப்பிட வேண்டும். அதற்கான ஒரு சின்ன ஒரு விதையை ஆல் த பிக் திங்ஸ் கமிங் ஃப்ரம் ஸ்மால் பிகினிங் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து பெரிய பெரிய முயற்சிகளும் சின்ன சின்ன புள்ளியிலிருந்து தான் தொடங்குகிறது. எனவே அதற்கான ஒரு விதையையும் உங்களிடமே விதைத்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு ஜனநாயகத்தின் தூண்கள் அத்துணையும் ஆபத்திற்கு ஆளாகி இருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியின் வீட்டிலே போய் ஒரு மிக முக்கியமான பூஜையில ஒரு பாரத பிரதமர் கலந்து கொள்கிறார், அல்லது பாரத பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வில் உச்ச நீதிமன்றத்தின் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் கலந்து கொள்வது நமக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர் மீது மிகுந்த நம்பிக்கையோடு பலர் இருந்தோம். ஆனால் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் மிகப்பெரிய கலக்கத்தை உண்டாக்குகிறது. எனவே நீதித்துறை நோக்கிய நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அதிகார அவைகளிலே எங்கெல்லாம் அதிகாரம் குவிந்து கிடக்கிறதோ அந்த அரசு துறையின் மீது நாம் ஆர்வம் செலுத்த வேண்டியிருக்கிறது. நம்முடைய வாரிசுகளை அங்கே நாம் அமர்த்த வேண்டியிருக்கிறது. நீதித்துறையிலே செய்யப்படக்கூடிய அத்துணை
விஷயங்களிலிருந்தும் இந்த சமூகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைத்து துறைகளிலும் அதிகாரம் பெற வேண்டும். அனைத்து துறைகளிலும் அதிகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் கல்வியிலே மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து களமாடிவிட வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, ஒற்றே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது யுகபாரதி ஒரு கவிதையை, ஒரு காதல் கவிதைக்காக சொன்னது. ஓரம் கிழிந்த பாய், காரை பெயர்ந்த சுவர், ஓட்டை விழுந்த ஜன்னல், ஒட்டடை படைந்த மின்விசிறி, கலைந்த தலையானை, கழுவாத பாத்திரங்கள் என்றாலும் எதிர் வீடு இனிது காரணம், அதாவது என் வீடு இனிது காரணம் எதிர் வீடு உனது என்று சொன்னார். இவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் என் வீடு இனிது காரணம் எதிர் வீடு உனது என்பதை போல இவ்வளவு சமூக பணிகளை செய்யக்கூடியவர்கள் யாருக்கும் எந்த வெஞ்சாமரமும் வீசப்படுவதில்லை. அன்பான சகோதரர்களே, அவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்கிறோம். மன உளைச்சலிலே ஆளாகி கொண்டிருக்கிறோம். கண்ணன் என்ற ஒரு சகோதரரை பத்தாவிலே கீழ்த்திவிட்டு படுக்க போட்டுவிட்டு வீட்டிலே நிம்மதியாக உறங்க முடியவில்லை. ஒரு நிர்வாகி 2:30 மணிக்கு அடிக்கிறார், எனக்கு தூக்கம் வரவில்லை, அவர்களே வாசலிலே போட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்று. சமூக சேவைகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் உளவியல் ரீதியாக அந்த அளவு பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். ஒவ்வொரு நேரங்களிலும் நிர்வாகிகள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரே கூட்டம் என்று எங்களை போட்டுக் கொள்கிறீர்கள், நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். சாதாரணமானதல்ல அன்பான சகோதரர்களே. எனவே கடல் கடந்து களப்பணியாற்றுவது அதையும் தாண்டி ஒரு பெரிய கொடுமை நிறைந்தது. எனவே அன்பான சகோதரர்களே, இது போன்ற சமூக பணிகளுக்கு நீங்கள் ஆக்கமும் ஊக்கமுமாய் இருங்கள். அவர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் தோள் கொடுக்க முடியுமோ தோள் கொடுங்கள். அவர்களை எந்த வகையிலெல்லாம் நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட முடியுமோ அந்த அளவு கொண்டாடுங்கள். அவர்களுடைய வேதனைகளிலே பங்கேறுங்கள். எனவே இந்த அற்புதமான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பகிரங்கமாக இது போன்ற அற்புதமான சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற அமைப்புகளின்பால் அந்த அமைப்பிலே இங்கே ஒரு சிறப்பான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்தியன் வெல்ஃபேர் பாரத்தை நோக்கி நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அறிவை, உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய சமூக பார்வையை, உங்களுடைய சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் நினைக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை சேர்ந்து விதைப்போம் வாருங்கள் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்று இந்த அற்புதமான எங்களுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே வருகை தந்த உங்கள் அனைவரையும் நெஞ்சார வரவேற்று என்னுடைய உரைக்கு தரையிடுகிறேன். வாஹிதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.